ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்குரிய 8 hours ஸ்டடி சேலஞ்சுக்கான போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று எத்தனை பேர் முடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஜென்ரல் தமிழில் 11th தமிழில் 4, 5, 6 இந்த 3 இயல் தான் படிக்க போகிறோம். ஆப்டிடியூடில் ரீசனிங் பாருங்கள். அதே மாதிரி நேற்று பார்த்த ப்ராஃபிட் லாஸை திரும்ப நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் என்ன படிக்க போகிறோன்னா, பாலிட்டியும் அதுக்கப்புறம் யூனிட் 6 ரிலேட்டடாக ஒரு குட்டி லெசன் அவ்வளோதான் படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். முன்னாடி நான் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நிறைய படிக்கிற மாதிரி தான் நான் லெசன்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஒரு நாளில் ஒரு ஜிஎஸ் பாடம் படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தான் நான் குட்டி குட்டி லெசன்ஸாக பிரித்து கொடுக்குறேன். இந்த போர்ஷனை நான் 8 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருவேன் அப்படின்றவங்க இதை முடிச்சுட்டு டைம் இருந்தால் தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா ஏதாவது டாபிக்ஸ் படிங்க. அதே மாதிரி 8 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு டைம் கிடைக்கிது அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் படிங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி படிக்கிறதை தாண்டி ஆல்ரெடி படித்த ப்ரீவியஸாக நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரெகுலராக பண்ணிடுங்க. ஜிஎஸ்சில் பாலிட்டியில் 2 குட்டி குட்டி லெசன், அரசாங்கங்களின் வகைகள் 9th பாலிட்டி, உள்ளாட்சி அமைப்புகள் 9th பாலிட்டி. ஆல்ரெடி 9th பாலிட்டியில் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி இந்த 2 லெசனை படித்தோன்னா நம்மளுக்கு 9th பாலிட்டி முடிஞ்சிடும். 10th பாலிட்டியில் இருந்த 3 லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ இதோட 9th 10th பாலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஹிஸ்ட்ரிலையும் சில டாபிக்ஸ் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனிட் 6 அண்ட் யூனிட் 5 ரிலேட்டடாக சில லெசன்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் டெய்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் ரெகுலராக டச்சில் இருக்கணும். மேக்ஸையும் பார்த்துருங்க. ஒரு நாளைக்கு தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் 3மே டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நைட்டு முந்தின நாள் நம்ம படித்ததையோ இல்லை நமக்கு எது மறக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிடணும். ஸோ ரெகுலராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அந்த யூனிட்லேருந்து என்ன படிக்க போகிறோன்னா, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். இதில் ஃபுல் லெசனையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. 1.4 தொல் பழங்கால தமிழகம் இதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இது 9th சோசியலில் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா இது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அந்த யூனிட்டில் கவர் ஆகிற ஒரு லெசன். 9th ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 8 தொல் பழங்கால தமிழகம் அப்படின்ற டாபிக் 8லேருந்து 13 வரைக்கும் ஒரு 4-5 பேஜ் தான் இருக்கும். ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா யூனிட் 6 கவர் ஆகும். அடுத்து புக் பேக் 1 வேர்டும் பார்த்துருங்க. ஸோ 9th தான் இன்றைக்கி 3 லெசனுமே. தமிழ் 3 இயல். சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் பார்த்துருங்க. ஒரு 10 சம்ஸ் இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்றவங்க ஒரு 5 சம்ஸ் ஆச்சு பார்த்துருங்க. ப்ராஃபிட் லாஸ் டாபிக் பார்த்துருங்க. அவ்வளோதான். இன்றைக்கி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி கம்ப்ளீட் பண்ணவங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.